குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு சித்திக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 3ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:41 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 8:14 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:23 வரை கரசை, பின்பு பிற்பகல் 12:41 வரை வணிசை, பின்பு இரவு 11:50 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை பூசம், பின்பு ஆகில்யம். நேத்திரம் இன்று இரவு 10:47 வரை 2 கண், பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இரவு 11:06 வரை பூசம், பின்பு ஆகில்யம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேர் 1000 நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல். சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் ரத உற்சவம். திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாட நன்மைகள் அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி திதி. உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக சஷ்டி விரதங்களை அனுஷ்டிக்கலாம். தேய்பிறை சஷ்டி நாளில் தான தர்மங்கள் செய்யலாம். வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர சஷ்டி விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். இதனால் பூமி சம்பந்தமான தோஷங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டில் இருந்தாலும் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மிகச் சரியாக தேய்பிறை சஷ்டி திதியானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி முருகப்பெருமானாக திகழ்கிறார். ஆக முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் அதி ஒற்றுமை உண்டு. ஆக அதே நாளில் திதியும் உங்களுக்கு வருவது விசேஷம், சஷ்டி திதி. ஆக அங்காரகன் வழிபாடு மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடு திதி வழிபாடு செய்தால் தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 தேய்பிறை சஷ்டி தினங்களில் விளக்கேற்றி வழிபட்டால் நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது விசேஷம். இந்த நாள் சஷ்டி என்றால் 6 என்று அர்த்தம். ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும் 6 முறை உச்சரிப்பது இந்த நாள் விசேஷம். உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தீர்ந்து போக வேண்டுமானால் இலுப்பை எண்ணெய் கொண்டு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பழைய கணக்குகளை முடிக்க சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், குருமார்களை சந்திக்க நல்ல நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:59 முதல் 3:43 வரை மேஷ லக்னம், 3:44 முதல் 5:46 வரை ரிஷப லக்னம்,
காலை 5:47 முதல் 8:01 வரை மிதுன லக்னம். 8:02 முதல் 10:10 வரை கடக லக்னம். 10:11 முதல் 12:11 வரை சிம்ம லக்னம். 12:12 முதல் 2:12 வரை கன்னி லக்னம். 2:13 முதல் மாலை 4:17 வரை துலாம் லக்னம். 4:18 முதல் 6:29 வரை விருச்சக லக்னம். 6:30 முதல் 8:36 வரை தனுசு லக்னம். இரவு 8:37 முதல் 10:30 வரை மகர லக்னம். 10:31 முதல் 12:13 வரை கும்ப லக்னம். 12:14 முதல் 1:55 வரை மீன லக்னம். இந்த நாள் எல்லா செயல்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திட சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்ய வேண்டும். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னாலே போதுமானது. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வேலையில் நல்ல உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சக நபர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். சில நல்ல விஷயங்களை அவர்களிடமிருந்து கிரகித்துக் கொள்வீர்கள். சாதுரியமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். சூசகமான சில சூழ்நிலைகள் உருவாகும். அதையும் சமாளித்து விடுவீர்கள். யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களிடம் பேசினாலும் அதனை சாமர்த்தியமாக வெல்லக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் உண்டு. பேச்சு திறமை அதிகரிக்கும். பேச்சினால் வியாபாரத்தை கவனிப்பீர்கள். லாபமும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக கலகலப்பாக இந்த தினம் வெளிப்படும். மனதில் எந்த விதமான கஷ்டங்களோ கவலைகளோ இல்லாமல் எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் செயல்படுவீர்கள். தேக பலம் தெய்வ பலம் கூடும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் ஒருங்கே சேர்த்து வணங்குங்கள். காலை பொழுது யமகண்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கேத்து பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் தீர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதனை 7 வாரங்கள் கூட செய்யலாம். இப்படி 7 என்பது கேத்து பகவானுக்குண்டான எண்ணாக இருப்பதால் பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சில தடைகள், தாமதங்கள் அகலம். கேத்து பகவான் என்றாலே தடை என்றுதான் பொருளாக அந்த கிரகத்தினுடைய கெடு பலன்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்ரீ விநாயக பெருமானை யமகண்ட நேரத்தில் கோவிலுக்கு சென்று ஒருமுறை சுற்றி வலம் வந்து தோப்பு கரணமிட்டு அருகம்புல் சாற்றி இந்த 7 விளக்குகள் ஏற்றி வாருங்கள். எந்த விதமான தடையோ தாமதங்களோ இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாகவே இருக்கும். புதிய வண்டி வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மிகவும் பக்குவப்பட்டவர்களாக உங்களுடைய தோற்றங்கள் இருக்கும். எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எங்கு சென்றாலும் உங்களையே எல்லோரும் மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். மரியாதையில்லா இடத்தில் நீங்கள் நிற்க மாட்டீர்கள். உறவுகளிடத்திலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு தனி உரிமை கோருவீர்கள். எந்த செயலையும் செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகளை முழுமையாக்க ஆழ்ந்த சிந்தனையோடு அறிந்து செய்ய வேண்டும். மேலோட்டமாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட். ஆக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்யுங்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புது உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள்.
நன்றாக தண்ணீர் குடியுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதிக தண்ணீர் குடிப்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சூடு தணியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்வீர்கள். புரிதல்கள் அதிகரிக்கும். மேன்மையான ஒரு நிலைக்கு வருவீர்கள். கல்வி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். மன கஷ்டங்கள் அகலும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு தாமதமானாலும் எதிர்பார்க்காத சில காரியங்கள் அனுகூலமாக மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத மகிழ்ச்சி அனுபவிக்க போகிறீர்கள். பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மற்றவர்களோடு வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் தொழிலை செய்வதிலும் உங்களுடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான சில முக்கிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அனுபவ அறிவு வெளிப்படும். மந்த தன்மைகள் குறையும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எறும்பு போல உங்களுடைய செயல்கள் இருக்கும். எந்த விதங்களிலும் ஓய்வு என்பது இருக்காது. அலைகள் போல ஓயாது உங்களுடைய வேலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த விதங்களிலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். வியாபாரம் ஆகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களிலும் புதிய எண்ணங்கள் இருக்கும். புதிய உணர்வுகள் இருக்கும். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். உங்கள் துணைவரை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் வீட்டில் தெளிவான சிந்தனை இருக்கும். வேலைகள் சீக்கிரமாகவே முடித்து விடுவீர்கள். ஓய்வாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிலருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள். மன கஷ்டங்கள் கிளேசங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். புதிய விஷயங்கள் புரிய வரும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புதிய வகை அனுபவங்கள் உண்டாக்கும். எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடக்கும். கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: நிதானமான செயல்கள், நிதானமான பேச்சுக்கள் மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரும். வேகம் எதிலும் காட்டாதீர்கள். பொறுமையாக இருந்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கருத்துக்களை கேட்டு பேசுதல் நல்லது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும். அது இறைவனுடைய அனுகிரகம். நவகிரகங்களின் கோச்சார நிலை உங்களுக்கு சீராக இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும். நீங்கள் முயற்சி செய்யாத போதும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த நாள் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய விஷயங்களில் மிக பொறுப்போடு அக்கறையோடு நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களை செய்வீர்கள். சிந்தனைகள் பிள்ளைகளை பற்றியே பெரும்பாலும் இந்த தினம் இருக்கும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய படிப்புகள் ஆகட்டும் அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சுபகாரிய சம்பந்தமான பேச்சுக்களை தொடங்கலாமா என்கிற யோசனைகள் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். சில காரியத்தை ஆலோசனைகள் பெற்று செய்வது சிறப்பு. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் சற்று குறையுங்க. மன பாரங்கள் அகலம். பெரிய விஷயங்களை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் இருந்தால் அவை சாதாரணமாகிவிடும். கவலை வேண்டாம். நெருக்கமானவர்களுடைய குணங்களை புரிந்து நடப்பீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், மற்றவர்களுடைய சுயரூபம் என்ன என்பது அறிந்து செய்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக்கும். வரவு செலவு, போக்குவரத்து இது சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உடல்நல கோளாறுகள், சின்ன சின்ன குறைபாடுகள் அகல வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு உண்டு. ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நல்ல பாசத்தை பரிமாறிக்கொள்வீர்கள். அன்பு வெளிப்படும் நாள். யோகமான அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்குமா என்கிற யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற போகிறோம், நம்முடைய கஷ்டங்கள் எப்பொழுது தீரும் என்கிற கேள்வி சதா சர்வ காலமும் உங்கள் மனதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்முடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம் என்ன, எப்போது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே சதா சர்வமும் உங்களுக்கு சிந்தனையாக இருப்பதால் வேலையில் அதிக நாட்டம் இருக்காது. குழப்பமாக சில நேரம் உட்கார்ந்து விடுவீர்கள். ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்களை கவனியுங்கள். அதிக செலவுகள் இருக்கக்கூடாது. இந்த நாள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம். பிறரோடு நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுங்கள். முதலீடு சார்ந்த செயல்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தினாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அசௌகரியங்கள் கொடுத்துவிடும். ஏன் இந்த வேலையை செய்தோம், ஏன் இந்த வேலையை செய்கிறோம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் ஆயிரம் கேள்விகள் இந்த நாள் வெளிப்படும். ரிஷபராசி அன்பர்கள், மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் சீரான போக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். பெரும்பாலும் ஆசிரியர்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு
வருமானம் கிடைக்கும், ஆதரவு ஏற்படும், எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வரலாம். இளைய சகோதர சகோதரிகளுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் துளிர்விடும். மற்றவர்களை பார்த்து எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். இறைவன் உங்களுக்கு என்று வைத்திருப்பது அது உங்களுக்குத்தான். அது எவருக்காகவும் கிடையாது என்பதை மனதில் ஊர்ஜிதப்படுத்துங்கள். எது வரவேண்டுமோ அந்த நன்மைகள் நிச்சயம் வந்து சேரும். நன்மை தீமைகள் கலந்ததே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது கீதாச்சாரத்தை படிப்பது நல்லது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அருளிய முத்தாய்ப்பான கருத்துக்களை படியுங்கள். பகவத்கீதையை கேளுங்கள். இதனால் உங்களுக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் நெறிப்படுத்துவதற்கான வழி கிடைக்கும். பணவரவுக்குண்டான விஷயங்கள் திருப்தியை தரும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்கும். கடன் சார்ந்த சங்கடங்கள் சற்று குறையும். மனதில் நிம்மதி பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நன்மைகள் பிறக்கும், அனுகூலம் உண்டாக்கும், வியாபார போக்கு திருப்தியை தரும், வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு அதிகரிக்கும். புரிதல்கள் உண்டாக்கும். ஏற்றமிகு நிலையை பெறுவீர்கள். கவலைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உதவிகள் வந்து சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பற்றிய சங்கடங்கள் குறையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிறருடைய ஆதரவோடு இந்த வேலைகளை செய்வீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் அந்தஸ்து அதிகரிக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையோடு தொடங்குங்கள். வருங்காலம் எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையும். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். அங்காரக பகவானை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சித்திக்கும். நலம் நிறைந்த நாளாக மாறும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும், ஒருவருக்கு ஒருவர் ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் வீட்டிற்காக எடுப்பீர்கள். நெருக்கத்தோடு இருக்கக்கூடும். அன்பு பாசம் வெளிப்படும். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திராமல் இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் கருத்துக்களை கேட்டு மதித்து செய்வீர்கள். இதுவே உங்களுக்கு உயர்ந்த பண்பாடாக அமையும். குடும்ப ஒற்றுமைக்கு இதுவே அடிப்படை காரணமாகவே அமையும். ஒரு சில விஷயங்கள் தீராத பிரச்சனைகளை தீர்க்க முற்படுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதால் சில சங்கடங்கள் ஆகலாம். கால்நடை சம்பந்தமான செயல்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். வேளாண்மை, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும். சந்திர பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய இடமானது 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியோடு இணைந்திருப்பதால் சில சங்கடங்கள் மன ரீதியாக வரலாம். பேச்சுக்களில் நிதானம் தேவை. மற்றவர்களிடம் பேசக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சொந்த இடங்களுக்கு மாறலாமா அல்லது வாடகை இடத்திலேயே இருக்கலாமா என்கிற என்ன போக்கு உங்களுக்கு மனதில் இருக்கும். புதிய அனுபவங்களினால் புதிய அத்தியாயம் பிறக்கும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். சுகம் நிறைந்த நாளாக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஆபரணங்கள் பற்றிய அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருப்பீர்கள். கோபத்தை சற்று கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நடக்க வேண்டிய விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. வேலை செய்யக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்தந்த கிரகங்களினுடைய மாறுபட்ட தன்மை காரணமாக நல்லவர்கள் கெட்டவர்களாவதும் கெட்டவர்கள் நல்லவர்கள் ஆவதும் போலவே இருக்கும். ஆக கிரகங்களினுடைய சுழற்சி, அதனுடைய நகர்வுகள், தினந்தோறும் நடக்கக்கூடிய சில பெயர்ச்சிகள், 2.25 நாட்களுக்கு ஒரு முறை சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வார். அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுதான் அவருடைய ஆளுமை. நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். சிந்திப்பீர்கள், சில நேரம் வருத்தப்படுவீர்கள், சில நேரம் சந்தோஷமாக இருப்பீர்கள். இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த அடிப்படை காரணம் சந்திர பகவானே. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய விஷயங்கள் வரலாம். திருமணம் சம்பந்தமான பேச்சுக்களை பேசுபவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அல்லது பெண் வீட்டாரிடமோ நல்ல தகவல்கள் வரும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பது அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றி அமைப்பது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் சரி, 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ராசியில்
நல்ல நிலையில் இருக்கிறார். சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவானுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதத்திலும் கவலை கிடையாது. பிரச்சனைகள் ஏற்படாது. சுமூகமாக உங்களுடைய வாழ்க்கை ஜீவனத்தை நகர்த்தி கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ள முற்படுவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். கடனில் இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகள் நடக்கும். தைரியம் வலுக்கும். சாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் தேவைக்கேற்றபடி பணம் வருங்க. பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். அடுக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்கள் துணைவரிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அந்யுன்யம் உண்டாக்குங்க. எதை பேசினாலும் அது மற்றவர்களுக்கு நல்லதாகவே மனதில் படும். எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும். எல்லாமே நேர்மறையாக நல்ல விஷயத்தோட உங்களுக்கு நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்குங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல நெருக்கங்கள் உண்டாகும். நீண்ட ஆசைகள் கைகூடி வரும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திர போக்கு வெளிப்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். கண்ணாடி வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும். கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய நபர்களாகத்தான் நீங்கள் பெரும்பாலும் இருப்பீர்கள். ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக இருப்பதால் அவரே கண்ணாடிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதையும் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பேர் எடுக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகளில் சரி, வியாபாரங்களிலும் புதிய முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்த படியை நோக்கி ஏறுவீர்கள். படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சாதாரண வேலைகளிலும் பெருமளவு லாபத்தை பார்ப்பீர்கள். சுகம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் வண்டியில் அதிவேகம் இருக்கக்கூடாது. வண்டியில் பெட்ரோல் போட்டீர்கள் என்று நினைப்பீர்கள். ஆனால் வண்டியில் பெட்ரோல் இருக்காது. கவனக்குறைவு இருக்கும். மனதில் ஏதோ ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வண்டி வாகன பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். அபராதங்கள் செலுத்தாமல் இருக்க கையில் எப்பொழுதும் ஆவணங்கள் வைத்திருப்பது நல்லது. இந்த நாள் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக இருக்கிறது நல்லது. யாரிடத்திலும் எந்த வம்பு தும்பு வழக்குகளை பற்றியோ பேச வேண்டாம். பிறர் விஷயங்களை தொடாதீர்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணிவிடும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் கருத்துக்கள் கூற வேண்டாம். உங்களை கேட்டாலும் அமைதியாக இருங்கள். குடும்ப விவகாரங்களையும் விஷயங்களையும் நீங்களாகவே தானாக சென்று யாரிடத்திலும் பகிராதீர்கள். ரகசியமாக வைப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தவிர்க்க வேண்டும். மனம் திறந்து பேசுவதனால் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உங்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். வெளியிடங்களில் பேசாதீர்கள். உங்களுக்கான நலம் விரும்பிகள் என்று இருப்பார்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து வைத்திருப்பீர்கள். அப்படி நலம் விரும்பிகள் யாராவது இருந்தீர்களானால் அவர்களிடத்தில் மட்டும் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். எந்த விஷயத்திற்காகவும் கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்குவது உங்களுக்கு சங்கடத்தை தரும். வீடு, மனை மற்றும் வண்டி வாகனத்திற்காக நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் அது பற்றிய நெருக்கடிகள் ஏற்படலாம். பணப்புழக்கம் சற்று குறையும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கூட ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி விலகி போகலாம். எதையும் எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். தாமதமாகத்தான் வரும். சில வேலைகள் சீக்கிரமாக முடிக்க முடியும். இருந்தாலும் உங்களால் முடியாமல் போகலாம். மனதில் சோர்வு, அசதி இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே அமையும். ஆக அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அகலக்கால் வைக்காதீர்கள். சில முதலீடுகளை தவிருங்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இன்றைய நாள் கூடாது. நண்பர்களிடத்திலும் சரி, அனுசரித்து தான் பேச வேண்டும். வீட்டிலும் வெளியிடங்களிலும், பெற்றோர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சரி. மாணவர்கள் படிப்பில் சில அசௌகரியங்கள் இருக்கும். ஞாபக சக்தி குறையும். எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை முக்கியமாக மறந்து விடுவீர்கள். உங்களுடைய வகுப்பில் தேர்வுகளோ அல்லது ஆசிரியர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் திக்கி திணறுவீர்கள். தடுமாற்றங்கள் வரும். எதை செய்தாலும் பதற்றம் இல்லாமல் இருங்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்களாக அந்த பதற்றமே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும். பொறுமையாக நிதானமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக காரம், எண்ணெய், மசாலாக்கள் போன்ற ஒரு உணவுகளை தவிர்த்து விடுங்கள். சாத்வீகமாக எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உணர்வுகளும் நன்றாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை ஒதுக்கி வையுங்கள். கோபத்தால் எழும்பவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். ஆக யார் ஒருவர் கோபம் அடைகிறார்களோ அவர்களுக்கு உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் நோய்களும் வரும்.
உங்களுடைய மனம் அமைதியாக இருந்தால் நீங்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அனைவத்தும் இறைவனுடைய அனுகிரகத்தினால் கிடைக்கும். எல்லா விதமான சம்பத்துகளும் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் உருவாக்கும். சிந்தித்து செய்ய வேண்டும். பெரியவர்களோடு கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. மிக மிக கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் கவனமாக இருங்கள். கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். கடன் வாங்கவும் செய்யாதீர்கள். கையெழுத்துக்களை தவிர்க்க வேண்டும். ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருங்கள். நல்லதே நடக்கும் என்கிற மனதை தெளிவுபடுத்துங்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் பொறுமையாகத்தான் கவனித்து செய்தல் வேண்டும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தாலும் சந்திர பகவானை வழிபட்டாலும் சில நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். மேலதிகாரிகளிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலையை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். சீக்கிரமாக செய்து நல்ல பெயர்களை எடுப்பீர்கள். புகழ் பெறும் விதமாக உங்களுடைய யோசனைகள் அதிகரிக்கும். உங்கள் மீதான நல்ல மதிப்பு கௌரவங்கள் அதிகரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தாழ்வுகளில் இருந்து மேலோங்கி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மூத்த அதிகாரிகளுடைய இடத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல பெயருக்கு ஏற்றபடி வருமானமும் உயரும். சாதிக்கக்கூடிய தனி திறமையாளர்களாக இருப்பீர்கள். கௌரவம், பட்டம், பதவி, அந்தஸ்து இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, என்ன போக்கு திருப்தியை தரும். தெளிவாக சில நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குங்க. கையெழுத்திடுவது, மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது, ஒப்பந்தங்கள் செய்வது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்யலாம். உங்கள் துணைவர் வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கும். வருமானம் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் கூட உங்களை புரிந்து கொண்டு அவர்களை தானாக திருந்தி மாற்றி அமைவார்கள். போட்டி விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்த நிலைகளில் முதல் மதிப்பெண்களை பெறுவீர்கள். தேர்ச்சியில் கலந்து கொண்டு முதல் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உண்மையிலேயே உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள், நல்ல வருமானம், நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு இருப்பீர்கள். எதிர்பாராத சில காரியங்கள் கூட நடக்கும். பணத்திற்காக நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பணம் கைக்கு வரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய ஒவ்வொரு செயலும் விடாமுயற்சியும் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தில் பொருளாதார வரவிற்கு இடம் உண்டு. மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். எதிர்ப்புகள் விலகும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். சிந்தித்து செய்வீர்கள். உங்கள் குடும்ப தேவைக்குண்டான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி உண்டு. உங்கள் துணைவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படும். ஆசைகள் அதிகரிக்கும். கருணையோடு சில வேலைகளை கவனிக்க வேண்டும். எந்த விதங்களிலும் பணத்திற்காக கராராக பேச மாட்டீர்கள். சாந்தமான தன்மை இருக்கும். சமாதான போக்கு மனசில் இருக்கும். சண்டையிடுபவர்கள் கூட வந்தால் உங்களிடம் சமாதானமாக சென்று விடுவார்கள். தெய்வ கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பண வரவுக்கு இடம் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி, தனஸ்தானம் உங்களுக்கு திருப்தியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பல விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். சமூக அக்கறை உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மிகுதியாகும். செயல்களில் வேகம் இருக்கும். நிதான போக்கோடும் இருப்பீர்கள். எதெல்லாம் சரியோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும்.
எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும், சௌக்கியமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் பல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சுபகாரிய வீடுகளுக்கு சென்று வருவீர்கள். சுப முக்கிய விசேஷங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்தபடியாக உங்களுடைய வேலைகள் நடக்கப் போகிறது. எண்ணிய காரியங்களில் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றி. வழக்கு சம்பந்தமான நிலைப்பாடுகளில், நீதிமன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் நடக்கும். திருப்பங்கள் உண்டாகலாம். ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுவது போல இந்த நாளை உணர்வீர்கள். உறவுகளிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் மனம் விட்டு பேசுவீர்கள். மன மகிழ்ச்சி உங்களுடைய செயலுக்கு ஆதாரமாக இருக்கும். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அலுவலக வேலைகளில் உயர்வுகள் உண்டாகும். உயர் பதவி மற்றும் நிர்வாகத்திறன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய பெயர்களை மற்றவர்கள் உச்சரிக்கலாம். ரெக்கமெண்டேஷன் நடக்கும். யாராவது ஒருவர் சிபாரிசு செய்யலாம். அலுவலக வேலைகளை முழுமையாக கிரகித்துக் கொள்வீர்கள். அதிலும் கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நுணுக்கங்கள் தெரிந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த செயல்கள், கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். வெளிவட்டங்களில் உங்களை பற்றிய பேச்சுக்கள் இருக்கும். மற்றவர்களோடு எதை பேசினால் நல்லது, எதை தவிர்க்க வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். புதிய அனுபவங்களை பெறப்போகிறீர்கள். கன்னிராசி அன்பர்கள், வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில நேரம் கடன் ஆகலாம். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது எதிரிகளால் சில தொல்லைகள் வரலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு உண்டாகி மாறலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் கணக்கிட்டு கொண்டு அவர்களோடு பழகுங்கள். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிராதீர்கள். அது அலுவலகமாக இருக்கட்டும், தெரிந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, முன்பின் தெரியாதவர்களிடத்தில் விலகி இருங்கள். அதிலும் மற்றவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் என்றால் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். அரசு அதிகாரிகளிடத்தில் வேளாண்மை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு பால் சம்பந்தமான விஷயங்களில் சில குறைபாடு இருக்கும். பொதுவாக எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த நாள் ஏற்ற இறக்கமாகவே அமையும். மனம் சார்ந்த சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். தெளிவற்ற நிலையிலேயே இருக்கக்கூடும். ஒரு தெளிவான பேச்சுக்கள் வேண்டும். அனுபவ அறிவு உங்களுக்குள் வெளிப்படும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குடிக்கும் தண்ணீரையும் சுத்தமாக பார்த்து குடியுங்கள். தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவை அதிகமாக்கிக் கொள்வது இந்த நாள் நல்லது. 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதால் தடுமாற்றங்கள் ஏற்படும். இடர்பாடுகள் உண்டாகலாம். எண்ணத்தில் ஒரு தெளிவான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும். தன வரவுகளினால் சில பிரச்சனைகள் குறையும். தேவைக்கேற்றபடி பணவரவு இருப்பதால் யார் யாருக்கு எங்க பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடங்களில் கொண்டு செல்வீர்கள். அது மட்டுமல்ல, கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த நாள் சில குறிப்பிட்ட தொகைகளை நீங்களே எடுத்து வைத்து கணக்கு பார்ப்பீர்கள். யாரிடத்திலும் கடன் பெறாதீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் கடன் கொடுக்க வேண்டுமே சரி, கடன் யாரிடத்திலும் வாங்காதீர்கள். பொதுவாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வீரிய தைரியத்திற்குண்டான விஷயங்களில் மனம் மகிழ்வீர்கள். தூங்கும் நேரத்தில் உங்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருக்கும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இடம், வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். நிதான குணம் தேவை. மனம் மகிழ்வீர்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை அவசியம். மனக்குழப்பங்கள் உண்டாக்கும். எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க வழி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையலாம். வெற்றிகள் குவியும் நாள். பேச்சுக்களில் அனுபவங்கள் இருக்கும். சில திடீர் பிரச்சனைகள் தோன்றி மறையும். பண வரவில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், தாமதங்கள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களில் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இது நாள் வரையில் விடுபட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். நடக்காத வேலைகளை நடத்தி காட்டக்கூடிய அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறது. நல்ல ஒரு ராசியான அமைப்பு இந்த நாள் உண்டு. இருந்தாலும்
எதில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் அனுசரித்து போக வேண்டும் என்கிற புரிதல் இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற இரு வகையான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யுங்கள். துரிதமின்றி விவேகமாக இருக்க வேண்டும். எதையும் வேக வேகமாக செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். பொறுமையும் நிதான குணம்தான் இந்த நாள் நல்லது. எதில் ஆத்திரப்படுவதோ, அவசரப்படுவதோ, கோபப்படுவதோ, உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. மற்றவர்களுடைய செயல்களுக்கு டென்ஷன் ஆகாமல் இருங்கள். துலாம் ராசி அன்பர்கள், பொது காரியங்களில் இருப்பவர்கள் மிக பக்குவமாக இருக்க வேண்டும். குழந்தைகளிடத்தில் அனுசரித்து பேசுங்கள். அவர்கள் விரும்பியதை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் பெருமளவு இருக்கும். குல தெய்வ வழிபாடு செய்வது, பெண் தெய்வ வழிபாடு மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி இந்த நாள் உங்களுடைய சிந்தனைகள் பிரம்மாண்டமாகவே இருக்கும். லாபம் குறைந்த அளவுதான் வரும். மிக சொற்ப அளவு லாபம் வரும். ஆனால் நீங்கள் எண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் இருக்கும். இந்த இரண்டிற்குமே வேறுபாடுகள் உண்டாக்கும். வரவுக்கு ஏற்றபடிதான் செலவுகள் செய்ய நினைப்பீர்கள். ஆனால் உங்களால் முடியாமல் கூட போகலாம். வரவு குறைவாக இருக்கும், செலவு நிறைய இருக்கும். இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். பணம் வாங்குவது, கொடுப்பது போன்ற விஷயங்களில் எண்ணியபடி சில லாபங்கள் மேம்படும். வருமானம் கிடைக்கும். தனம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தனம் நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். புதிய விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள். அனுகூலம் உண்டு. சுவாதி நட்சத்திரம். ஆர்வம் ஏற்படும். அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். விவேகம் என்பது அவசியம். அதாவது பொறுமையாக இருந்து காரியத்தை வெல்லுங்கள். அது உங்களுக்கு சாத்தியமே. விசாக நட்சத்திரக்காரர்கள் வருமானம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வியாபார போக்கை உணர்ந்து செய்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எண்ணிய காரியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். ஒரு வேலைகள் எடுத்தால் அது நல்ல விதமாக முடிய நீங்கள் பிரார்த்தனைகள் செய்யலாம். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும். இறை நம்பிக்கை வேண்டும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர, உங்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வணங்குவது நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, தன்வந்திரையே அமிர்த கலசா அஸ்தாய, சர்வாமிய விநாசனாய, திரைலோக்கிய நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் உபாதைகள் தீரும். மன ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான நிலை எட்டக்கூடும். உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்று ஏதாவது குறைப்பட்டாலும் உங்களுக்கு சிரமங்கள். எண்ணத்தில் தெளிவுகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமைகள் உண்டாக்கும். நல்ல ஆதரவுகள் பிறக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் ஆலோசனைகளாக இருக்க வேண்டும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போவதும், பழைய வண்டிகளை மாற்றி புதிய வண்டிகள் வாங்கலாம் என்கிற ஆலோசனைகள் உங்களுக்குள் அதிகரிக்கும் யோசனைகளாகவே இருக்கக்கூடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுதந்திர போக்கோடு உங்களுடைய செயல்கள் அமையும். புதிய ஆர்வங்கள் அதிகரிக்கும். புதிய பாதைகள் உருவாகும். தனக்கென்னு ஒரு வழியை தேர்ந்தெடுப்பீர்கள். அந்த பாதையில் தான் உங்களுடைய போக்கு இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், செயல் இருக்கும். அதைத்தான் விரும்பி செய்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உங்களுடைய அனுபவத்தை வைத்து சில தொழில் தொடங்கலாம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். நீங்களும் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு இருப்பீர்கள். அதற்குண்டான வழி கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களிலேயே நாட்டம் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பண ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். அலைச்சல்கள் இல்லாத வேலைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்தில் அனுசரணையாக நடப்பது நல்லது. சில நேரம் உடல் அசதி, உடல் வலி இருக்கும். உங்களுடைய மன அமைப்பானது சீராக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள்.
வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கும். வரவு 8 செலவு 10 என்பது போலத்தான். வர பணம் உங்களுக்கு போதாது. சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட கடன் வாங்காதீர்கள். செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக வழிபடுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் நீங்கும். மன ஒற்றுமை ஏற்படும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளிடத்தில் மகிழ்ந்து பேசுவீர்கள். உங்களுக்குள் புரிதல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யோசனைகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாள். புதிய யோகமான நிலைகள் ஏற்படும். புதிய விஷயங்களை அறிவீர்கள். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதிய அனுபவத்தோடு இந்த நாளை தொடங்க போகிறீர்கள். சிறிய வேலைகளாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்ய நினைப்பீர்கள். தெய்வ வழிபாடின் மூலம் மட்டுமே ஒரு சில நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு. உபரி வருமானம் பெறக்கூடிய வகையில் ஒரு நன்மைகள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய யோசனைகள் உங்களுக்கு பார்க்க பலமாக அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருவருமே சாதகமான சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தை ஏற்றத்திற்குண்டான வழியில் கொண்டு செல்வீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். உடல்நல பாதிப்புகள் நீங்கும். மன அமைப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். முயற்சிகளில் பெரிய அளவிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதையே பதிய வைப்பீர்கள். கிரக அமைப்பு உங்களுக்கு சில நேரம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைகளையே இருக்கும். ஆடம்பரமான விஷயங்களை செய்வீர்கள். நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுடைய பதவிக்கும் நல்ல ஒரு உயர்வுக்கும் வழி கிடைக்கப் போகிறது. அரசியல், அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நண்பர்கள் கூட பெரிய வட்டாரத்தில் இருப்பார்கள். பெரிய பெரிய நபர்கள், மனிதர்களுடைய, பிரமுகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு போன் செய்தாலே போதும், உங்களுக்கான வேலைகள் எல்லாமே நடக்கும். வீட்டில் இருந்தபடிக்கு எல்லோரிடத்திலும் வேலையை வாங்கிக் கொள்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகமானது 7ஆம் பார்வையாக இருப்பதால் உறவுகளிடத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அந்தஸ்து அதிகரிக்கும். நெருப்பு ராசி உங்கள் ராசி தனுசு ராசி. சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து அதனை லாபமாக கொண்டு செல்வீர்கள். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். புதிய பொருட்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். பங்கு வர்த்தகம், சந்தை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். எந்த விதமான தவறான விஷயங்களில் உங்களுடைய மனம் ஈடுபடாதபடி கட்டுக்கோப்பாக இருங்கள். வாசனை திரவியங்கள் பயன்பாடு இருக்கும். எப்பொழுதும் சுக போகத்தோடு வாழ நினைப்பீர்கள். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும். வருமானம் பெருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல அனுபவம் மிக்கவர்கள், பெரியவர்களுடைய ஆசி உண்டு. ஒரு சிலரிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி எது சரி தவறு என்பதை அறிந்து புரிந்து செய்வதால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மனதில் தெளிவு பிறக்கும் நாள். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமைய போகிறது. இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டு செல்வீர்கள். வீட்டை பராமரிப்பதில் உங்களுக்கு இணை எவருமே இல்லை எனலாம். அனைத்து கூர்மையான விஷயங்களையும் கிரகித்துக் கொண்டு படித்துக் கொண்டு அதற்கேற்றாற் போல் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரை சுப நிகழ்ச்சிக்கு சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். பிறருடைய நட்புகள் உங்களுக்கு பயனாக இருக்கும். விலகி போனவர்கள் மீண்டும் வரலாம். தேகபலம், தெய்வ பலம் கூடும். நல்ல ஞானம் பெற்று நல்ல சிந்தனையோடு வேலைகளை கவனிப்பீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு உண்டு.
மரியாதை கூடுதலாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். தெளிவுகள் ஏற்படும் நாள். எழுத்துத் துறைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். எளிதாக வேலைகளை முடிப்பீர்கள். நல்ல பேர் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பொருளாதார ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். எந்த அளவிற்கு சம்பாத்தியம் வருகிறதோ, கையில் பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி விரயங்களும் இருக்கும். தேவையற்ற செலவுகள் கூட உண்டாக்கலாம். அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. குடும்ப தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும். பேச்சுக்களினாலும் சில பணம் செலவாகலாம். பெரிய அளவில் பேசுவீர்கள். அனுபவம் மிக்கவர்கள் போல உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். சில பேச்சினால் பணமும் செலவாகும். படிக்கக்கூடிய விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்வீர்கள். வங்கி கடனை திருப்பி செலுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்புகளை கொண்டு வருவீர்கள். பேசிய காரியத்தை ஜெயிப்பீர்கள். வாக்குஸ்தானத்தில் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்வதால் நல்லதொரு பேச்சுக்கள் உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே அமைய போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து பகவானாக இருப்பதால் இந்த நாள் முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபட்டால் நல்லது. எதிர்பார்த்தபடி சில பண வரவுகள் உண்டு. வெளியூர்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நண்பர்கள் நட்பு வட்டாரத்திலும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். உங்களோடு மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு சில நல்ல காரியங்களை கவனிப்பீர்கள். சமூக சிந்தனைகள் உருவாகும். மிக மிக பொறுமையானவர்கள் மகர ராசி அன்பர்கள். சூழ்நிலையை லாவகமாக உயர்ந்த பண்போடு வேலைகளை கவனிப்பீர்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். யார் எப்படி இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாதீர்கள். பெரிதாக கொண்டாடாதீர்கள். உங்களுக்கு என்று ஒரு தனி பாதையை அமைத்துக் கொள்வது நல்லது. வருங்காலத்திற்குண்டான விஷயங்கள், சில முதலீடுகள் மேம்படும். மனக்கவலைகள், தடைகள், தாமதங்கள் நீங்கும் நாள். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். தைரியம் பிறக்கும். தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகள் நடக்கும். உடல்நலம், மனநலம் எல்லாமே சீராக அமையும். வருமானத்தை பன்மடங்கு பெருத்துவதில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம். நல் வாய்ப்புகள் அமையுங்க. எதிர்பார்த்த வேலையை நீங்கள் பதிவு செய்யலாம். நல்லதொரு அழைப்பு கிடைக்கும். அரசாணை உண்டாகும். வேலை வாய்ப்புகள் வெகு ஜோராகவே கிடைக்கும். பல நன்மைகள் பெறக்கூடிய அற்புதங்கள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் கை கொடுக்கும். உதவிகள் சிறக்கும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நல் வழி உண்டு. ஆவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வீடு மனை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். வீட்டிற்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அவ்வப்போது வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நிவர்த்தி செய்து உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்ட துவங்கலாம். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் பிறக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். ஒரு சிலருடைய உதவிகள் உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். அதிலும் எதிர்பாராத சில உதவிகள் தான் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களாக அமையும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செய்தால் நல்லது. கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவி வழியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலேயும் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசி கும்பத்திலும் பிரம்மாண்டம் என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ராகு பகவான் உங்கள் ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. வியாபாரத்தில் மிக கவனமாக இருங்கள். அதே போல களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு கேத்து பகவான் சஞ்சாரம். கூடுமான வரையில் பொறுமையாக இருங்கள். உங்கள் பார்ட்னரோடு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள், உங்களுக்கு தக்க ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர்கள், இவர்களிடத்தில் எப்பொழுதும் பக்குவமாகத்தான் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். தனக்கு தெரியும் என்கிற எண்ண போக்கில் இருக்காதீர்கள்.
தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். விவேகம்தான் வேண்டும். அவசர அவசரமாக எதையும் செய்யாதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் பழைய வேலைகளில் மிக கவனமாக ஜாக்கிரதையாக செய்தாலே உங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கும். பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. விரும்பியதை செய்வீர்கள். துரிதங்கள் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களினால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். திட்டமிட்ட வேலைகளை செய்தால்தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் நடக்கும். அதனால் பலனும் உண்டு. ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாள். கும்பராசி அன்பர்கள், மனம் சார்ந்த கவலைகள் எப்பொழுதும் கடன் பற்றிய சிந்தனைகளை இருக்கும். அதே போல சத்துருக்களுடைய பயங்கள் நீங்க வேண்டுமானால் முருகப்பெருமானுடைய வழிபாடு, வீட்டில் வேல்மாறல், ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் சண்முக கவசம், குமரகுரு கவசம், இப்படி குமரகுரு சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய நல்லாசியோடு கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய அருள், அதே போல பாம்பன் சுவாமி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுடைய அனுகிரகம், குருமார்களுடைய அருளோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். தோற்றப்பொலிவு உங்களுக்கு அதிகமான ஒரு எண்ணங்களாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். சில உதவிகள் கிடைக்கும். நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருங்கள். நிதான போக்கு அவசியம். மனதை அமைதிப்படுத்துங்கள். எந்த விஷயங்களிலும் அதிக வேகத்தோடு சில முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமை நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நினைத்தோம் செய்தோம் என்று இருக்காதீர்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமையாக இருத்தல் வேண்டும். மூத்த அதிகாரிகளுடைய செயலுக்கு ஏற்றாற்போல், அவர்களுடைய கருத்துக்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கை அமையும். கேட்ட விஷயங்களை உடனடியாக செய்து கொடுப்பதாலும் சில நன்மைகளும் உயர்ந்த பதவியும் உங்களுக்கு பண வரவுக்குண்டான சூழல்கள் அமையும். ஆக மூத்த அதிகாரிகளோடு நீங்கள் அமைதி போக்கோடு இருந்தாலே உங்களுடைய வேலைகள் நடக்கும். இந்த நாள் அதிக நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எல்லா வேலைகளையும் விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். நினைத்த வேலைகள் எண்ணியபடி அதே தருணத்தில் நடக்க திட்டமிடுவீர்கள். பிடிவாத போக்கு இருக்கும். உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சாதிக்கக்கூடிய தன்மைகளிலேயே உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் அமையும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய காரியத்தை முடிக்கக்கூடும். பிள்ளைகளினால் சில அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்கள் கவனித்து உங்களுடைய செயல்கள் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதே போல குலதெய்வ வழிபாடுதலை செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையாக, தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். திடீர் பயணங்கள் உண்டாகலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்தை உங்களால் முடிந்த அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் உச்சரிக்கலாம். 3 முறையோ 5 முறையோ உச்சரிப்பதால் உடல் உபாதைகள் தீரும். உடல்நல கோளாறுகள் அகலும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன் மந்திரகிய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. திடீர் பயணங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உணவின் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிட வேண்டாம். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். அவ்வப்போது தம்பதியர்களுக்கிடையே சிறிய அளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வாக்குவாதங்கள் உண்டாகும். கணவன் பேச்சை மனைவி கேட்பதில்லை, மனைவி பேச்சை கணவன் கேட்பதில்லை என்று இருக்கும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளோடு மோதல்களும் உண்டாகலாம். வார்த்தை மோதல்கள் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வது விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக சொல்வார்கள். ஆக உங்கள் வீட்டில் தெய்வங்கள் வாசம் செய்யும் பொழுது எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவிற்கு கடினமாக உழைப்பை வெளிப்படுத்துகிறீர்களோ அதே அளவிற்கு புகழ் வந்து சேரும். வீண் விவாதங்கள் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் எதையும் அதிகம் பேச வேண்டாம். மீனராசி அன்பர்கள், உங்களுடைய புத்தியை கொண்டு முன்னேறுவீர்கள். திறமையை கொண்டு சாதிக்க நினைப்பீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம். அலைச்சல்கள் உண்டாகும், கவனமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சிந்தனைகள் சீராக அமையாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இறக்கம். சிந்தனைகள் சீராக அமையாது, தடுமாற்றங்கள் வரலாம். குழப்பவாதியாக இருக்கக்கூடும். மன தெளிவு என்பது வேண்டும். தியானம் செய்யுங்கள். யோகாசனம் செய்தால் நல்ல ஒரு திறன் படைத்தவர்களாக மாறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்கள் நீங்கும், விவாத போக்குகள் மறையும், புகழ் சேரும் நாள். தம்பதியர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதிக பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பிறக்க பாக்கியம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.